தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்ல லாட் சைஸ் அப்படின்னா என்ன, ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் லாட் சைஸ் நம்ம எங்க எப்படி செக் பண்றது அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எக்ஸ்பிரி டேட்டை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்தரலாம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ற பேஜுக்கு போகும். அதுல உங்க நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களோட பான் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட ஃபர்ஸ்ட் டே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு 10 ரூபாய் இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். இந்த வீடியோ நம்ம சேனல்ல ஆப்ஷன் ட்ரேடிங் டியூட்டோரியல்ஸோட 3வது வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண 2 வீடியோவும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த 2 வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் பாருங்க. சோ இந்த வீடியோல நம்ம என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம் அப்படின்னா லாட் சைஸ் அப்படின்னா என்ன, இந்த லாட் சைஸ் இண்டெக்ஸுக்கு நான் எப்படி இருக்கும், ஸ்டாக்குக்கு எப்படி இருக்கும், ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் இந்த லாட் சைஸ் நம்ம என்எஸ்சி வெப்சைட் மூலமா எப்படி செக் பண்றது, அட் த சேம் டைம் நம்மளோட புரோக்கர் zerodha மூலமாவும் நம்ம எப்படி செக் பண்றது அப்படிங்கறத லைவாவே நான் உங்களுக்கு காட்ட போறேன். அது மட்டும் இல்லாம எக்ஸ்பிரி டேட்டை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்தரலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்குற இந்த லாட் சைஸ் பிளஸ் இந்த எக்ஸ்பிரி டேட் இருக்குல்ல, இது போத் அண்ட் ஆப்ஷனுக்கும் சேமா இருக்கும், ஃபியூச்சர்ஸ்க்கும் சேமா தான் இருக்கும். ஃபியூச்சர்ஸ்ல ஒரு சின்ன இடத்துல மட்டும் ஒரு மாறுபடும். அது எங்க அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் லாட் சைஸை பத்தி பார்த்தரலாம். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரையும் ஒரு கம்பெனியோட ஷேரை நீங்க வாங்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஷேரா உங்களால வாங்க முடியாது, லாட் சைஸா தான் உங்களால வாங்க முடியும். இந்த லாட் சைஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு கம்பெனிக்கும் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட லாட் சைஸ் 3000, அதாவது 3000 குவான்டிட்டி சேர்ந்தது தான் ஒரு லாட் சைஸ். இது என்எஸ்சி டிசைட் பண்ணுவாங்க. இதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்லயோ இல்லனா ஃபியூச்சர்ஸ்லயோ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் மேல போச்சு அப்படின்னா உங்களுக்கு 3000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த லாட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸுக்கும் தனியா லாட் சைஸ் இருக்கு, ஸ்டாக்குக்கும் தனியா லாட் சைஸ் இருக்கு. இண்டெக்ஸை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா நிப்டியோட லாட் சைஸ் 75, பேங்க் நிப்டியோட லாட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 25. ஸ்டாக்கை பொறுத்தவரையும் ஸ்டாக்குக்கு நான் முந்தி சொன்னது போல ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் இந்த லாட் சைஸ் வேரி ஆகும். சோ இப்போ இந்த ஸ்டாக்குக்கெல்லாம் லாட் சைஸை என்எஸ்சி வெப்சைட் மூலமா எப்படி செக் பண்றது அப்படிங்கறத இப்ப வாங்க நம்ம லைவாவே பார்க்கலாம். இப்ப நான் கூகுள் ஓபன் பண்ணிருக்கேன். கூகுள்ல போயிட்டு என்எஸ்சி அப்படிங்கறத டைப் பண்ணுங்க. என்எஸ்சி வெப்சைட்லயே நம்ம இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். வார லிங்க்ல ஃபர்ஸ்ட் லிங்க், அதாவது www.nscindia.com இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே என்எஸ்சியோட நியூ வெப்சைட்டுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகும். நம்ம இந்த நியூ வெப்சைட் மூலமாவே எப்படி ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நம்ம லாட் சைஸ் எப்படி செக் பண்றது அப்படிங்கறத பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹோம் இருக்கும், ரெண்டாவது அபோட் இருக்கும். அபோட் மேல கர்சரை கொண்டு போங்க. கொண்டு போன உடனே 3 காலம் இருக்கும், அதாவது அபோட் என்எஸ்சி, என்எஸ்சி குரூப் ஆஃப் கம்பெனிஸ், மூணாவதா ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் இருக்கும். அதுல 5வது ஆப்ஷனா பாத்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் வந்துரும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு இருக்கும். அபோட் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ்ல 2வது ஆப்ஷனா கான்ட்ராக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும். அந்த கான்ட்ராக்ட் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோனே பாத்தீங்க அப்படின்னா 2வது ஆப்ஷனா இதுல பாத்தீங்க அப்படின்னா செலக்ஷன் ஆஃப் கிரைட்டீரியா, லிஸ்ட் ஆஃப் அண்டர்லேயிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ஸ்கீம் இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பெரிமீட்டர் லாட் சைஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோனே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஃபைல் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆன எக்ஸல் ஃபைல் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் லாட் சைஸ் எவ்வளவு அப்படிங்கறத இங்கே கிளியரா இன்டிமேட் பண்ணிருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி. ஃபர்ஸ்ட் பேங்க் நிப்டியோட லாட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 25 நான் சொன்னேன் பாத்தீங்களா. நிப்டியோட லாட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 75. ஓகேங்களா. அதே போல ஒவ்வொரு கம்பெனிக்கோட லாட் சைஸ் அந்த கம்பெனியோட நேம், இதை அண்டர்லேயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அந்த கம்பெனியோட சிம்பிள், அந்த கம்பெனிக்கான லாட் சைஸ். ஓகேங்களா. ஏசிசி அந்த லிமிட்டோட லாட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 500. இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியோட லாட் சைஸும் இங்க கிளியரா கொடுத்திருப்பாங்க. நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதோட லாட் சைஸ் எங்க இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாமா. சோ இங்க பாருங்க
பாருங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு, அதோட சிம்பிள் வந்து SBIN, அதோட லாட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 3000. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் 3 மந்த்துக்கு வந்து அந்த கம்பெனியோட லாட் சைஸ் வந்து இங்க இன்டிமேட் பண்ணிருப்பாங்க. இது ஏன் இந்த மாதிரி 3 மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேபி இந்த லாட் சைஸ் அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல வந்து சேஞ்ச் ஆகும், சேஞ்ச் பண்ணுவாங்க NSE வெப்சைட்ல. அதுக்குன்னு மந்த்லிலாம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, எப்பயாவது ஒரு தடவை சேஞ்ச் பண்ணுவாங்க. அதனால வந்து அடுத்த 3 மந்த்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இதே லாட் சைஸ் தான். ஓகேங்களா. சோ இதை நம்ம zerodha வெப்சைட்ல நம்ம எப்படி செக் பண்றது அப்படிங்கறதையும் நான் பாத்திரலாம். சோ இது வந்து இந்த மாதிரி செக் பண்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து ஒரு ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து NSE வெப்சைட்ல இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி எக்ஸலை டவுன்லோட் பண்ணி நான் வந்து செக் பண்ணணுமான்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க zerodha வச்சிருந்தீங்க அப்படின்னா இதை ஈஸியாவே நீங்க செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துக்கிறேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அதாவது 185 ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிறேன் செப்டம்பர் மாதம் கான்ட்ராக்ட்ல. அதை நான் பையை கிளிக் பண்றேன். பையை கிளிக் பண்ண உடனே இங்க பாருங்க, இங்க மேலே வந்துருச்சு பாருங்க. சோ இந்த இடத்துல பாருங்க 185 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன் செப்டம்பர் மந்த் கான்ட்ராக்ட்ல. 3000 குவான்டிட்டின்னு வந்துருச்சு. அப்போ 3000 குவான்டிட்டி அப்படிங்கிறது ஒரு லாட். ஓகேங்களா. சோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வேற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிஃப்டியோட செப்டம்பர் வந்து 12000 கால் ஆப்ஷன் எடுத்துட்டு பையை கிளிக் பண்றேன். இந்த இடத்துல பாருங்க 75 அப்படின்னு வந்திருக்கு. சோ நீங்க zerodhaல பையிங் விண்டோல இதோட லாட் சைஸ் வந்து நம்ம செக் பண்ணி பாத்துக்கலாம். சோ ஃபைனலா இது மூலியமா நமக்கு என்ன தெரியுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மூலியமா ஒரு ஷேரை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா லாட் சைஸா தான் வாங்க முடியும், சிங்கிள் குவான்டிட்டியா உங்களால வாங்க முடியாது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது. நெக்ஸ்ட் எக்ஸ்பிரி டேட். இங்க டெரிவேட்டிவ்ஸ் பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா போத் ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ்ல நீங்க இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணிக்கலாம். டெலிவரியை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ்ல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், ஃபியூச்சர்ஸ்ல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். எக்ஸ்பிரியை பொறுத்தவரையும் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வீக்லி எக்ஸ்பிரியாவும் ஃபியூச்சர் ட்ரேடிங்க்கு மந்த்லி எக்ஸ்பிரியாவும் கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 50யோட ஆப்ஷன் செயினை NSE வெப்சைட்ல நான் ஓபன் பண்ணியிருக்கேன். இங்க இதுல மேல பாருங்க எக்ஸ்பிரி டேட் அப்படிங்கிற பக்கத்துல ஒரு ஏரோ ஐகான் கொடுத்திருக்காங்களா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்பிரி டேட் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதாவது இதை ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வாரத்திலையும் வியாழக்கிழமை அப்படிங்கிறது ஆப்ஷனோட எக்ஸ்பிரியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு டேட் வந்து 19ஆம் தேதி, 24ஆம் தேதி அப்படிங்கிறது வீக்லி எக்ஸ்பிரியா இருக்கும், அதாவது அன்னைக்கு வியாழக்கிழமையா இருக்கும். அதுக்கடுத்து அக்டோபர் மந்த்ல பாருங்க மேபி வந்து ஒரு 5 எக்ஸ்பிரி இருக்கு, அதாவது 1ஆம் தேதி ஒரு எக்ஸ்பிரி இருக்கு, 8ஆம் தேதி ஒரு எக்ஸ்பிரி இருக்கு, 15ஆம் தேதி ஒரு எக்ஸ்பிரி இருக்கு, 22ஆம் தேதி ஒரு எக்ஸ்பிரி இருக்கு, 29ஆம் தேதி ஒரு எக்ஸ்பிரி இருக்கு. அதாவது அந்த மந்த்ல மொத்தம் வந்து 5 வியாழக்கிழமை வரதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து எக்ஸ்பிரி டேட்டா கன்சிடர் பண்ணிப்பாங்க. நீங்க கான்ட்ராக்ட் டேட் நீங்க செலக்ட் பண்ணும்போது இதுல ஏதாவது ஒரு எக்ஸ்பிரி டேட்டை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர் ட்ரேடிங்கோட எக்ஸ்பிரி அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு மந்தோட லாஸ்ட் வியாழக்கிழமை ஃபியூச்சர் மந்தோட எக்ஸ்பிரியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செப்டம்பர் மந்தோட லாஸ்ட் வியாழக்கிழமை 24ஆம் தேதி வருது. சோ 24ஆம் தேதி ஃபியூச்சர் கான்ட்ராக்டோட எக்ஸ்பிரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அக்டோபர் மந்த்துக்கு லாஸ்ட் வியாழக்கிழமை 29ஆம் தேதி வருது, அது ஃபியூச்சர் அந்த மந்த்துக்கு ஃபியூச்சரோட எக்ஸ்பிரி டேட். ஓகேங்களா. அதே போல நவம்பர் மந்த்துக்கு 26. இந்த மாதிரி நீங்க ஃபியூச்சர் ட்ரேடிங்ல வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் மந்த்லி எக்ஸ்பிரி டேட்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். வீக்லி எக்ஸ்பிரி டேட் அங்க கிடையாது. இந்த எக்ஸ்பிரி டேட் அப்படின்னா என்னன்னு சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப நிஃப்டி வந்து மேல போகும் நீங்க ப்ரெடிக்ஷன் பண்றீங்க அப்படின்னா எந்த டேட்டுக்குள்ள மேல போகும் அப்படின்னு நீங்க ப்ரெடிக்ஷன் பண்றீங்களோ அந்த டேட் தான் எக்ஸ்பிரி டேட். சோ இத பத்தி இன்னும் பிராக்டிகலா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க ஷேர் மார்க்கெட் அகாடமில நீங்களும் ஒரு ஃபேமிலி மெம்பரா ஜாயின் பண்ணணும், என்னோட கைடன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது எதுவும் சந்தேகம் வந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கௌண்ட் ஓபன் ஆன பிறகு ஷேர் மார்க்கெட் அகாடமி சார்பாக 100+ இ-புக்ஸ் நம்ம ஃப்ரீயா சென்ட் பண்றோம். இந்த புக்ஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்மள டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு சில அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸா நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன்ல ஆல் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.